ஹாய். இன்னைக்கு நாம ஒரு கதை பார்க்க போறோம். விடாமுயற்சி இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்றதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம். நிஜமாவே மனச தொடக்கூடிய ஒரு ஊக்கமளிக்கிற கதை இது. வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். உண்மையா சொல்றேன், இந்த கதை கண்டிப்பா உங்க மனச தொடும். ஏன்னா இது வெறும் கதை இல்ல, விடாமுயற்சிக்கு ஒரு நிஜமான எடுத்துக்காட்டு. நம்ம கதையோட ஹீரோ பேரு கவின். அவனோட உலகம் எப்படி இருந்துச்சு, அவனுக்குள்ள அந்த பெரிய கனவு எப்படி உருவாச்சு, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கவின் ரொம்ப வசதி இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து வர்றான். அவங்க அம்மா மார்க்கெட்ல காய்கறி வித்து தான் குடும்பத்தையே பாத்துக்கறாங்க. இவனுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ராத்திரியில படிக்கிறதுக்கு வீட்ல வெளிச்சமே இருக்காது. அந்த இருட்டு தான் பாருங்களேன், அவனுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை, ஒரு கனவை உருவாக்குச்சு. அது என்ன கனவுன்னா, சூரிய வெளிச்சத்துல எரியிற ஒரு விளக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுதான். சரி, கனவு காண்றது ஈஸி, ஆனா அதை நனவாக்குறது, அதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு இப்ப பார்க்கலாம். அவனோட முயற்சி நிஜமாவே நம்மள ஆச்சரியப்பட வைக்கும். புதுசா எதையும் வாங்க அவன்கிட்ட காசு இல்ல, ஆனா மனசுல தைரியம் இருந்துச்சு. அதனால அவன் தன் கனவை குப்பையிலிருந்து உருவாக்க ஆரம்பிச்சான். இங்க பாருங்க, பழைய பேட்டரி, உடைஞ்சு போன ரேடியோ, தேவையில்லாத வயர், இதெல்லாம் மத்தவங்க கண்ணுக்கு குப்பை. ஆனா கவினோட கண்ணுக்கு அவனோட கனவை உருவாக்குற கருவிகளா தெரிஞ்சது. அவன் தன்னோட முழு நேரத்தையும் சக்தியையும் இதுக்காகவே கொடுத்தான். குப்பைய ஒரு பொக்கிஷமா மாத்துறதுக்கு அவன் காட்டின அந்த ஆர்வம், அந்த அர்ப்பணிப்பு, அதுதான் அவனோட பயணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா வெற்றி அவ்வளோ சுலபமா கிடைச்சிடுமா என்ன? அவனோட பயணம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்போதான் அவனோட மன உறுதியை சோதிக்கிற மாதிரி ஒரு பெரிய சவால் வருது. தோல்வி, அப்புறம் கேலி, கிண்டல். எத்தனையோ தடவை ட்ரை பண்ணான். ஒவ்வொரு தடவையும் அவன் செஞ்ச அந்த விளக்கு சும்மா புகஞ்சு அணிஞ்சு போயிடும். இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான். ஆனா இதை விட ஒரு பெரிய பிரச்சனை அவனுக்காக காத்துட்டு இருந்துச்சு. டெக்னிக்கலா ஃபெயில் ஆகிறத விட அவனை ரொம்ப காயப்படுத்தினது மத்தவங்களோட வார்த்தைகள் தான். இங்க பாருங்க, இதுதான் அவனோட உண்மையான போராட்டம். ஒரு பக்கம் ஒன்னாலலாம் இதெல்லாம் முடியாதுன்னு சுத்தி இருந்தவங்க சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. இன்னொரு பக்கம் அவனோட அசராத மன உறுதி. அவன் தனியா அழுதுருக்கலாம், ஆனா ஒரு தடவை கூட முயற்சியை கைவிடல, பின்வாங்கவே இல்ல. அவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சதா? கண்டிப்பா. வாங்க கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. ஒரு சயின்ஸ் போட்டியில தான் அந்த மேஜிக் நடந்துச்சு. அந்த சயின்ஸ் போட்டி அரங்கம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கவின் கடைசி தடவையா அவனோட கண்டுபிடிப்ப முயற்சி பண்றான். எல்லாரோட கண்ணும் அவன் மேலதான். அந்த இடமே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. முதல்ல லேசா ஒரு புகை வருது. பார்க்கறவங்க முகத்துலலாம் ஒரு சின்ன ஏமாற்றம். மறுபடியும் ஃபெயிலியரா? ஆனா அடுத்த நொடியே திடீர்னு பிரகாசமான ஒரு வெளிச்சம். அந்த புகையெல்லாம் போய் அந்த சின்ன விளக்கு அந்த ஹால் முழுசையும் வெளிச்சமாகுச்சு. அது வெறும் லைட் இல்ல, அவனோட விடாமுயற்சியோட வெளிச்சம். அந்த ஒரு நிமிஷ வெற்றி அவனோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. அந்த ஹால் முழுக்க அவனோட விளக்கு தான் பிரகாசமா எரிஞ்சது. ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஸ்டேஜுக்கு வந்து அவனை பாராட்டி அவார்ட் கொடுத்தார். அன்னையிலிருந்து கவின் ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரியா மாறிட்டான். அவனோட விடாமுயற்சி அவங்க வீட்டை மட்டும் இல்ல, அவனோட எதிர்காலத்தையே பிரகாசமாக்குச்சு. கவினோட கதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. அவன்கிட்ட விடாமுயற்சி இருந்துச்சு, அதனால ஜெயிச்சான். ஆனா அந்த விடாமுயற்சிக்கு எது தூண்டுகோலா இருந்துச்சு? அவனோட தேவை. அவனுக்கு வழிகாட்டியது அதுதான். ஆனா யோசிச்சு பாருங்களேன், நம்மள சுத்தி இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்குள்ள இது மாதிரி திறமை இருக்கும். அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் மட்டும் கிடைச்சா அவங்களோட விடாமுயற்சி எவ்ளோ பெரிய வெற்றி அடையும். அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். கவினுக்கு அவனோட சூழ்நிலையே வழிகாட்டுச்சு. ஆனா இதே மாதிரி ஒரு திறமை தீப்பொறி நிறைய குழந்தைங்க கிட்ட ஒளிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னா, அந்த திறமையை வெளிக்கொண்டு வர ஒரு சாவிதான். அந்த சாவிக்கு பேர் தான் சரியான வழிகாட்டுதல். அதுதான் ஒரு சாதாரண முயற்சிய சரித்திர வெற்றியா மாத்தும். அப்போ ஒருத்தரோட திறமைய ஜெயிக்க வைக்கிற பாதை எப்படி இருக்கும்? இதோ பாருங்க. முதல்ல அவங்க திறமைய கண்டுபிடிக்கணும். அப்புறம் சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணும். கூடவே விடாமுயற்சியையும் ஊக்கப்படுத்தணும். இந்த 3 விஷயத்துக்கும் உதவி செய்யற மாதிரி இப்போ நிறைய அமைப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு MSPA ஹோம் டியூஷன் சென்டர் மாதிரி இடங்கள்ல இதே முறையில ஒவ்வொரு குழந்தையோட தனிப்பட்ட திறமையை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுக்கறாங்க. இந்த மாதிரி ஒரு முறையான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது குழந்தைங்களோட கனவு வெறும் கனவா இல்லாம நிஜமா மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. MSPA ஹோம் டியூஷன் சென்டர் மாதிரி முயற்சிகள் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். கவினோட கதை அவனோடையது. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பெரிய கனவு என்ன? அதை அடைய நீங்க ரெடியா? யோசிச்சு பாருங்க. இந்த சேனல் எதை பற்றியது? இது MSPA டியூஷன் பற்றியது. உள்ளடக்கத்தை பாருங்கள். ஒருவேளை நாம் குழு சேர வேண்டும்.